வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமெண்ட்ட பத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா பங்குகள் அப்டேட்டுக்குள்ள போவோம். என்ன கமெண்ட்னா, ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ஸ்டாக் 2லயுமே பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. கடந்த 1 வருடமா மாதம் 15,000 பார்த்தீங்கன்னா 2லயும் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஆனா, அவருக்கு கிடைச்ச ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்னே கிடைக்கல அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே தலைகீழா இருக்கு. பெரும்பாலான கருத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, இந்த பெரும்பாலான கருத்துக்கள்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. பட் டைரக்ட் ஸ்டாக்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனா, இந்த இடத்துல தலைகீழா வந்த கமெண்ட். இதனால இந்த இடத்துல நம்ம இத டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ, இதில கோல்டு பார்த்தீங்கன்னா, அவரோட போர்ட்ஃபோலியோல 20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்தி தான் அவருடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 13% வரைக்கான ஒரு ரிட்டர்ன டெலிவர் பண்ணியிருக்கு கடந்த 1 வருடத்தில. அதே சமயத்தில மியூச்சுவல் ஃபண்ட் வெறும் 1% வரைக்கான ஒரு ரிட்டர்ன தான் கடந்த 1 வருடத்தில ரிட்டர்னா குடுத்துருக்கு. ஸோ, இதில கோல்டோட பங்கு பெரிதும் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, லாஸ்ட் 1 வருடமா கோல்டோட ஏற்றம் மிகப்பெரிய ஒரு அளவுல இருந்தது. அதனால போர்ட்ஃபோலியோவும் ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ ஏற்படுத்தியிருக்கு. இந்த 13% ரிட்டர்ன் வருவதற்கு முக்கிய முதன்மை பங்காற்றிய ஒரு இடமா இந்த கோல்டு இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட் எந்த ஃபண்ட் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எந்த விவரமும் குறிப்பிடல. ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம பண்ணும்போதும் கூட சரியான ஒரு இடத்துல சிப் பண்றோமா அப்படிங்கிறத உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் சிப்பே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, நம்ம சரியான இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப் ஸ்டார்ட் பண்ணாம ஏதோ ஒரு இடத்துல பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நம்ம சிப் பண்ணுனோம்னா, கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. மாறா நீண்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் வேல்யூட் ஃபண்டுல அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய வேலையா மாறிரும். ஸோ, சரியான மியூச்சுவல் ஃபண்ட நம்ம முதல்ல செலக்ட் பண்றதுக்கு எவ்வளோ காலம்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து சந்தோஷமா சிப் பண்ணலாம். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ, நான் இதுக்கு முன்னாடி குளோபல் ஃபண்டான யுஎஸ் மார்க்கெட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ, நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, ஸ்மால் கேப் இது 3 ஃபண்ட்லயும் பண்ணேன். பட் அதிலருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். அடுத்தது ரொம்ப காலத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, சைனா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ, அந்த ஃபண்டு ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது, அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 2வது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். பேங்க்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன், இல்ல அத பீட் பண்ண ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணுங்கிறதுக்காக தேர்வு செய்யப்பட்டது கன்சர்வேட்டிவ் ஃபண்டு. சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா முதலீடு பண்ணி ஒரு நல்ல வெல்த்த கிரியேட் பண்ணுனேனான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. ஸோ, ஃபண்டுல நம்ம போடணும். ஒரு சிப் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு தொடர்ந்து வரணும். நம்ம செலவு பண்ணக்கூடிய காச இந்த இடத்துல போடணுங்கிறது தான் முதன்மையான ஒரு நோக்கமா இருந்தது. ஸோ, 2 ஃபண்டும் பெட்டரான ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஸோ, நம்ம எப்படி முதலீடு பண்ணணும்னு இருந்தாலும், நம்ம கொஞ்சம் பணத்த முதலீடு பண்ணாலும் சரி, இல்ல லட்சக்கணக்கில முதலீடு பண்ணுனாலும் சரி, நம்மளுடைய தேர்வு ரொம்பவே ஒரு சரியான தேர்வா இருக்கணும். அதுக்கு பின்னாடி பெரிய அளவுக்கான ஒரு வேலைய பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துக்காதீங்க. ரூ. 100 முதலீடு பண்ணாலும் சரி, ரூ. 10,000 முதலீடு பண்ணாலும் சரி, ரூ. 1,00,000 முதலீடு பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கான ஒரு வேலைய நம்ம செஞ்சா மட்டும் தான் அந்த ரூ. 100 ரூ. 90க்கு போகாம ரூ. 105க்கு போகும். இல்ல ஒரு ரூ. 110க்கு போகும். ஒரு ரூ. 10 நமக்கு ரூ. 100க்கு கிடைச்சா கூட, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம மறந்துறக்கூடாது. நம்ம கொண்டு வந்த பணம் குறைஞ்சிறக்கூடாது. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் இதே தான். பட் அங்க வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம செய்ய வேண்டியது வரும். பக்காவா பிளான் பண்ண வேண்டியது வரும். ஸோ, சில சமயத்தில பெரிய அளவுக்கான ஒரு டிப் எல்லாம் ஏற்படலாம். ஸோ, உதாரணத்துக்கு யுஎஸ் மார்க்கெட்ல 25% ஒரே நாள்ல ஸ்டெல்லன்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்திருந்தது. ஸோ, இந்த மாரியான எதிர்பாரா திருப்பங்கள் நடக்கும். அந்த திருப்பத்தெல்லாம் நம்ம எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ, இந்த ஒரு ஒரு வாலட்டைல தாங்கக்கூடிய நபர்களா இருந்தா நம்ம டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல பங்கு பெறுவதற்கு ட்ரை பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மார்க்கெட்ல டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். குளோபல் மார்க்கெட்ல அமெரிக்க பங்குகள வாங்கிட்டு இருக்கேன். ஸோ, 2வது ஜப்பான் அமெரிக்கால லிஸ்ட் ஆன பங்குகள நான் வாங்கியிருக்கேன். ஸோ, சைனா மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். ஸோ, ஓவரால் டைவர்சிஃபைட் கோல்ட் அண்ட் சில்வர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நான் முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எப்பப்பெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பல்லாம் சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மட்டும் நம்ம கேப்சர் பண்ணாலே போதும். நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்கா டைவர்சிஃபை ஆயிரும். நம்ம மெனக்கெட்டு டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஸோ, டைவர்சிஃபை பண்றதுக்கான காலம் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ, சம்டைம்ஸ் ஸ்டாக்ல கிடைக்கும், சம்டைம்ஸ் கோல்ட்ல கிடைக்கும், சம்டைம் குளோபல் மார்க்கெட்ல கிடைக்கும், சில டைம் மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்கும். ஸோ, ஒவ்வொரு டைமும் நம்ம கிடைக்கும்போது, அந்த இடத்துல நல்ல முதலீடு நம்ம பண்ணணும்னா,
ஆட்டோமேட்டிக்கா நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை ஆயிரும். ஸோ இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஹைபிரிட் அசெட் இருக்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு டைம்ல இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ அதாவது யுஎஸ் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வந்து இந்தியன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவ காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன குடுத்தது. பட் இப்ப திரும்ப இறங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல கிடைச்சது. ஸோ அத பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா, அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த டவுன்ஃபால்ல நோவா இறங்குச்சு. ஸ்டெலன்டீஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இறங்குச்சு. ஸோ இந்த இறக்கத்துல திரும்ப இறங்கிருச்சு கீழ. ஸோ அதுக்கப்புறம் புது ஸ்டாக்ஸ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டீஸ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி ஆட் பண்ணும்போது திரும்ப போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ரீபேலன்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவ யுஎஸ் மார்க்கெட் பீட் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏறுனா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அதே மாரி இறங்குனாலும் பெரிய ஒரு இறக்கத்த வந்து குடுக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ சரியான நேரத்தில சரியான மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக்ஸா இருக்கட்டும் கரெக்ட்டா போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ 2மே நமக்கு இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட விட்டுட்டு வெறும் டைரக்ட் ஸ்டாக் மட்டும் பண்றதுங்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா வந்து இருக்காது. சரியான நேரத்தில மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா பங்குகள் பற்றியான அப்டேட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பங்கே பார்த்தீங்கன்னா, ஐடிசி பற்றியான அப்டேட் தான். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டானியா மேல ஒரு கேஸ வந்து போட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஐடிசி பார்த்தீங்கன்னா, இந்த வாவ்சர் அப்படிங்கிற ஒரு சீஸ் பிஸ்கெட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போ 2024 எண்டு கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐடிசி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பிஸ்கெட்ட அறிமுகப்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி, நெறைய செலவு பண்ணி, இத ஒரு சக்சஸ்ஃபுல் இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆனா பிரிட்டானியா பார்த்தீங்கன்னா, நோகாம எங்களோட உழைப்ப திருடுறாங்க அப்படின்ட்டு சன்ஃபீஸ்ட் வந்து கோர்ட்ல வந்து வாதாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது இந்த சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்ட நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி இப்போ பிரிட்டானியாவோட 50, 50 சீஸ் இந்த பிஸ்கெட்ட பாருங்க. 2மே கலர் ஒண்ணு தான். பட் கொஞ்சம் வந்து லைட்டா மாத்தியிருக்காங்க. புரியுதா? இங்க வந்து பிளாக், எல்லோ தான். 2மே பிளாக் அண்ட் எல்லோ தான். இங்க ஃபுல் பிளாக் அண்ட் லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு எல்லோல குடுத்துருக்காங்க. ஆனா, இங்க பாதி பிளாக்கு, பாதி எல்லோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, சன்ஃபீஸ்ட் வந்து கேஸ போட்டிருக்காங்க. பெரிய அளவுக்கு டிஃபரெண்ட் இல்ல. எங்களோட அந்த படம் புகைப்படம் போலவே இவங்களும் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்ட வந்து வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்ப பிரிட்டானியாக்கு ஏற்படுத்தும்னு நம்ம பார்க்கணும். ஆனா, எப்படியும் வந்து தப்பிச்சுருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க லைட்டா தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. அத காப்பி அடிச்ச மாரி இல்ல. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வேஃபர்ஸ் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல இவங்க கிட்டத்தட்ட ரூ. 51,00,00,000 வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 2ண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவ சேர்ந்த ஒரு நிறுவனம். அவங்க நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதாவது அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கே எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்து வித்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ ஐடிசியோட வேஃபர்ஸ் 2வது இடத்துல இருக்கு. அத பிடிக்கிறதுக்கு பிரிட்டானியாவும் பார்த்தீங்கன்னா, அந்த களத்துக்குள்ள வந்து இறங்கியிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். கல்யாண் ஜுவல்லர்ஸோட இந்த காலாண்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்து இருந்தது. ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு 28, 30% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருந்தது. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட டபுள் கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயிருந்தது. ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அகைன் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. எனக்கு என்னமோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இங்கேருந்து ஒரு ஏற்றத்த குடுக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. அனலிஸ்ட் இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சைட் மொமெண்டம குடுக்கும் அப்படிங்கிற மாரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரண்ட்டா ஒரு ரூ. 450 வரைக்கும் மேல போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப வந்து வச்சிருக்காங்க. கல்யாண் நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸோட இந்த சிஇஓ பார்த்தீங்கன்னா, பங்குகள வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு தான் இதுக்கு பேக் ட்ராப்பா இருக்கே தவிர, மத்தபடி எல்லாமே ஒரு நல்ல செய்தியா தான் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு இருக்கு. தங்கமயில் அந்த கம்பெனி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்திருக்கு. பார்ப்போம் இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம வந்து போஸ்ட் பண்ணுதான்ட்டு. பட் கோல்டு விலை இதுக்கப்புறம் பெருசா ஏறாம கொஞ்சம் அப்படி இப்படின்னு கீழ இறங்குது, இல்ல ஒரே இடத்துல நிக்குதுன்னா, கண்டிப்பா இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் மற்றும் மற்ற நகைக்கடை பங்குகளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு செய்தியா இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஜியோ ஃபினான்ஸ். எது ஒர்த் அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்துலலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சிம்பிளா இவ்வளோ பெருசா ஒரு ஆர்டிக்கல் குடுத்துருக்காங்க. சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ கன்சர்வேட்டிவா இருந்தா பஜாஜ் ஃபினான்ஸ் பக்கம் போங்க. நீங்க ஓவர் வாலடைல லைக் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா ஜியோ ஃபினான்ஸ் பக்கம் போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட்ல குடுத்த ஒரு சஜஷனா வந்து இருக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த பங்கு தேர்வு செய்வேன்னா, டெஃபினட்டா ஜியோ ஃபினான்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண இது பண்ணுவேன். ஸோ சூஸ் பண்ணுவேன். ஸோ பஜாஜ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ ரீசென்ட்டா பார்க்கும்போது பஜாஜ் ஒரு நல்ல பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆல்சோ பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் நான் ஜியோ ஃபினான்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு சரிவு வந்து ஜியோ ஃபினான்ஸ்ல ஏற்படலாம் அப்படின்ட்டு. ஏற்பட்டதுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு ஜியோ ஃபினான்ஸ்ல ஏற்படும். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் எல்லாம் புடிச்சேன்னா டெஃபினட்டா லாங் டெர்ம்க்கு ஹோல்டு பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஏன்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு குரோத் பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ என்பிஎஃப்சி பிசினஸா இருக்கட்டும், அசெட் மேனேஜ்மென்ட் பிசினஸா இருக்கட்டும், ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,000,000 கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜியோ ஃபினான்ஸோட ஏஎம்சி பிசினஸ்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஏயுஎம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14,000 கோடி வரைக்கும் வந்து போயிருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆயிட்டு வந்துட்டுருக்கு இந்த ஜியோ ஃபினான்ஸோட ஏஎம்சி பிசினஸ். இன்னொரு பக்கம் அலையன்ஸ் கூட ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. அதே மாரி பிளாக் ராக் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் விஷயத்திலயும் வந்து பண்றாங்க. ஸோ ஓவராலா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா ஜியோ ஃபினான்ஸ் இருக்கும் தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கரண்ட்டா ஒரு 260 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு டிப்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுத்ததுன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம லாங் டெர்ம்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓஸ்வால் பம்ப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓஸ்வால் பம்ப் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 14% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஆனா ரெவென்யூ பார்க்கும்போது ஒரு 32% ரைஸ் ஆயிருக்கு. என்னதான் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது, மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட, ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அத ஆஃப்செட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் கூட ஓஸ்வால் பம்ப் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் தான் வந்து ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு இல்ல. ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஓரளவு அவங்க ப்ராஃபிட்ட கொஞ்சம் தூக்கி நிறுத்தியிருக்கு. ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஓஸ்வால் அண்ட் சக்தி பம்ப்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சரிவ தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இல்லாம தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பங்குகள நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். ஸோ கன்டினியூஸா 2மே இது கிட்டத்தட்ட 50% வரைக்கான சரிவ குடுத்துருக்கு. அதுவும் ஒரு 600 கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் சரிவு தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். இந்த பங்குகள்ல என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பங்குகள்ல நம்ம தொடர்ந்து வந்து செக் பண்ணுவோம். வரக்கூடிய காலாண்டுகள் இன்னும் சக்தி பம்போட ரிசல்ட் வரல. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒரு கண்ணு வைக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்ல. ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!